ஹாய் ஷாலோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலங்களில் உம்முடைய சித்தங்கள் செய்யப்படுகிறது போலவே பூமியிலும் செய்யப்படுவதாக. இந்த நாளுக்காக நன்றியப்பா. இன்னைக்கு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு கொடுங்க. உம்முடைய கிருபையும் உம்முடைய சமாதானம் எப்பொழுது எங்களை சூழ்ந்திருக்கட்டும்ப்பா. உம்முடைய வார்த்தைக்கு எங்கள் செவி திறந்திருக்கட்டும். நீங்கள் எங்கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அது எங்களிடத்துல பேசுங்கப்பா. அதற்கு எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய பிரகாசமான மனக்கண்களை கொடுங்கப்பா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் நிறைய பேரபிள் சொல்லியிருக்கிறாரு, அதாவது ஓமை கதைகள். அந்த ஓமை கதைகளில் ஒன்று இளையகுமாரன் மூத்த குமாரன். இந்த பேர் நம்ம பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நல்ல குமாரன் கெட்ட குமாரன் சொன்னால் தான் நமக்கு தெரியும். ஆனால் நல்ல குமாரன் கெட்ட குமாரன்ங்கிறது மதம், கிறிஸ்தவ மதம் கொடுத்த பேர் தான். ஆனால் ஜீசஸ் எங்கேயுமே நல்ல குமாரன் கெட்ட குமாரன் சொல்ல, மூத்த குமாரன் இளையகுமாரன் தான் சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஒரு விஷயம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். நம்ம பைபிள் ஒரு விதமான கலாச்சாரத்தின்படி எழுதப்பட்டிருக்குது. அது யூத கலாச்சாரம் இருக்குது. அதில் உடன்படிக்கையை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் என்ன கான்டெக்ஸ்ட் இருக்குது, எந்த மாதிரியான சினாரியோவில் அது பேசியிருக்காங்க, என்ன அதுக்கு அது என்ன மாதிரி காலகட்டம், இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நமக்கு அது பைபிள் கரெக்டான பெர்ஸ்பெக்டிவில் நம்ம படிக்க முடியும். அப்படி நம்ம கரெக்டான பெர்ஸ்பெக்டிவில் நம்ம படிக்கலாம், அதோட அர்த்தமே மாறிடும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பைபிள் படிக்கும்போதும் என்ன கான்டெக்ஸ்ட்டுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிய ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள நான் போகிறதுக்கு முன்னாடி இது என்ன கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஜீசஸ் பேசுகிற ஒரு பேரபிள். ஸோ அவர் இருந்தது 1ஆம் நூற்றாண்டு. அப்போது ரோமர்கள் யூதர்களை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள அடிமைத்தனம் படுத்தி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைமில் பரிசேயர்கள் அப்படிங்கிற யூத மதத்தில் இருக்கிற ஒரு குரூப், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பயங்கரமாக ப்ரே பண்ணுவாங்க. எப்பவும் ப்ரே பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க என்னென்னு ப்ரே பண்ணுவாங்கன்னா, அவங்களோட நம்பிக்கை என்னென்னா மெசாயா வருவார். ஆனால் மெசாயா எப்படி வருவார்னா, வானத்திலேருந்து வருவார். அவர் பெரிய சேனைகளோடு வருவார். அவர் இந்த ரோமர்களை டிஃபீட் பண்ணிட்டு அந்த சேரில் உட்காருவார் அப்படிங்கிறோட நோக்கத்தில் தான் அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு யூத மதம் ஒரு சைடு இருக்குது. இன்னொரு பக்கம் என்னென்னா, பாவிகள் இருக்காங்க, ஆயக்காரர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த ஆயக்காரர்கள் யாருன்னா டேக்ஸ் கலெக்டர்ஸ். இந்த ரோமர்கள் யூதர்கள் மேலே பயங்கரமாக டேக்ஸ் போடுறாங்க. டேக்ஸ் போட்டு அந்த வரி கட்டிக்கிட்டே இருக்காங்க. எப்படி நம்ம ஊரில் ஆங்கிலேயர்கள் நம்ம மேலே பயங்கரமாக டேக்ஸ் போட்டு வச்சுருந்தாங்களோ, ஸோ அந்த மாதிரி ரோமர்கள் யூதர்கள் மேலே பயங்கரமாக டேக்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஊரில் அதில் என்னென்னா, சில பேர் ஆங்கிலேயர்கள்கிட்டே வேலைக்கு போனாங்க. அப்படிப்பட்டவங்கள நம்ம ஊரில் மதிக்க மாட்டாங்க முன்னாடிலாம். அதே மாதிரி தான் இந்த ஆயக்காரர்கள்னா யாருன்னா யூதர்கள் தான், ஆனால் ரோமர்களுக்கு போய் வேலை பார்ப்பாங்க, டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இவன் போட்ட டேக்ஸே முதல்ல இவங்களுக்கு பிடிக்கல, அந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணுற வேலையை தான் இந்த ஆயக்காரர்கள் பார்த்துருந்தாங்க. ஸோ இந்த ஆயக்காரர்கள் பாவிகளையும் ஒரு பெரிய பாவியாக இந்த யூத மதம் அவங்கள வச்சுருந்தது. அவங்க ரோட்டில் போனாலே காரி துப்புறது கீழே, இல்லைன்னா அவங்க 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 மேலே போய் அவங்க மேலே தெரியாமல் அவங்க ட்ரெஸ்ஸு பட்டாலும் உடனே போய் குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ்ஸு மாற்றுவாங்க. அந்த லெவலுக்கு அவங்கள ஒரு பெரிய பாவியாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆயக்காரர்கள் பாவிகள்லாம் மற்ற பெருசாக நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள மாட்டாங்க, தவறான வழியில் போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குரூப் ஒரு பக்கம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பக்கம் ரோமர்கள், இன்னொரு பக்கம் யூத மதம், அப்புறம் இன்னொரு சைடு ஆயக்காரர்கள், பாவிகள். ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் ஜீசஸ் இந்த பேரபிள் சொல்கிறாரு. இன்னொன்று இதுதான் கான்டெக்ஸ்ட். இது என்ன கான்டெக்ஸ்ட்னா, ஜீசஸ் இந்த பேரபிளை பரிசேயர்களை பார்த்து சொல்கிறாரு. இவர் பாவிகளை பார்த்து சொல்ல, ஒரு பரிசேயர்களை பார்த்து சொல்கிறாரு. ஸோ இந்த கான்டெக்ட் நம்ம இன்னொன்று என்ன பார்க்கணும்னா, இல்லை மூத்த குமாரன், இளையகுமாரன், தகப்பன் அப்படின்னு 3 பேர் வராங்க. அதில் மூத்த குமாரன் யாருன்னா, ஆண்டோருக்காக பயங்கரமாக ஊழியம் பண்ணுறவங்க, இந்த பரிசேயர்கள், சதிசேயர்கள், அந்த மாதிரி ஒரு குரூப்பு. நியாயப்பிரமாணத்தை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுற ஒரு குரூப்பு. இன்னொரு பக்கம் இளையகுமாரன் யாருன்னா, அவங்கள பாவிகளை தான் ஆண்டவர் இளையகுமாரனாகவும், மூத்த குமாரன் இந்த மாதிரி பரிசேயர்கள் அவங்களும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாரு. இதில் தகப்பன் யாருன்னா பிதா, நம்முடைய காட் தி ஃபாதர், பிதாவை தான் அங்கே தகப்பனாக அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கான்டெக்ட்ல இருந்து இந்த பேரபிள் நான் படிக்கணும், ஏன்னா அந்த கான்டெக்ட்ல தான் அவர் பேசியிருக்கிறாரு. வாசிப்போம். லூக்கா 15. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் சேர்ந்தார்கள். ஸோ இதை நான் சொன்னோம்ல, ஆயக்காரர்களே ஒரு தனி கேட்டகரியில் மென்ஷன் பண்ணுறாங்க. சகல ஆயக்காரரும் பாவிகளும்
அவருடைய வசனத்தை கென்படி வராங்க. அப்பொழுது பரிசேரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். ஸோ ஜீசஸ் வந்து இந்த பாவிகளோட உட்கார்ந்து சாப்பிட்றது வந்து யூத மதத்தில் இருக்கவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த பரிசேயர்கள் வேதபாரர்களும் சுத்தமாக பிடிக்கல. அவங்க முறுமுறுக்கிறாங்க ஜீசஸ் பார்த்தீங்கன்னா, இவர் என்ன பாவி கூடலாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏன்னா ஜீசஸ் வந்து ஒரு ரபாய், ஒரு போதகர், ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிற ஒரு போதகர். அவர் எப்படி வந்து இவங்க கூட உட்காந்து சாப்பிட, ஒரு பாவி கூட போய் எப்படி உட்காந்து சாப்பிடலாம் சொல்லி அவங்களுக்கு கோவம். ஸோ அந்த சினாரியோவில் இப்படி முறுமுறுக்கிறவங்களை பார்த்து ஜீசஸ் வந்து பேரபிள் சொல்கிறாரு. அவர் சொன்ன உவமையாவது, ஃபர்ஸ்ட் இதில் வந்து அவர் வந்து 3 பேரபிள் சொல்கிறாரு. ஒன்று வந்து காணாமற் போன ஆடு, இன்னொன்று காணாமற் போன அந்த காயின், அப்புறம் காணாமற் போன குமாரன். ஸோ இதில் 3மே பார்த்தீங்கன்னா காணாமற் போனது தான். ஸோ ஓகேவா, அவர் இந்த காணாமற் போனோன்னா அவர் என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா, பாவிகளை தான் காணாமற் போனதை அவர் மென்ஷன் பண்ணுறாரு. இவன் பாவி அப்படின்னு சொல்லி அவர் வெறுத்துலாம் ஒதுக்கல. பாவிகளை அவர் எப்படி பார்க்குறாருன்னா, அவன் காணாமல் போயிட்டான்ப்பா அப்படின்னு தான் பார்க்குறாரு. எப்படி ஒரு மேய்ப்பனுக்கு வந்து 100 ஆடு இருந்தால் இல்லை 1 காணாமல் போயிட்டோம்னா அந்த 99 விட்டுட்டு அந்த 1 தானே தேடி போகிறான் அந்த மேய்ப்பன். ஸோ அது காணாமல் போயிட்டு, அது ஒன்றும் தொலைஞ்சு போகலை. தொலைஞ்சு போகிறதுங்கிறது அது வேல்யூ இல்லாதது தான் தொலைஞ்சு போகும். ஒரு விஷயம் தொலைஞ்சு போயிட்டா நம்ம தேட மாட்டோம். வேல்யூ இல்லாதது தான் தொலைஞ்சு போகும். வேல்யூ இருக்கிறது வந்து காணாமல் போகும். ஒரு விஷயம் காணாமல் போயிட்டுனா அதுக்கு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஜீசஸ் வந்து காணாமற் போனதை வந்து பாவிகளோட ஒப்பிட்டு பேசுகிறாரு. ஏன்னா ஒரு பாவிகளையும் ஒரு வேல்யூ பண்ணுறாரு. ஸோ இதில் இருக்கிற அவர் கான்டெக்ட் எல்லாமே காணாமற் போனதை பற்றி தான் அவர் பேசிட்டு வர்றாரு. ஸோ அப்படி வந்து 11ஆம் வசனம் போட்டிருக்கு. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆசையில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆசையை பங்கிட்டு கொடுத்தான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து யூத கலாச்சாரத்தின்படி எழுதப்பட்டிருக்குது. ஸோ யூதர்களுக்கு புரிகிற மாதிரி தான் பேசியிருக்கிறாரு. இதில் பைபிளில் ஜீசஸ் பேசின ஒவ்வொரு பேரபலும் அந்த யூத மதத்துக்கு எதிரானது இருக்குது. இன்னும் யூத மதத்தை அஃபண்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. பரிசேயர்கள், வேதபாரர்கள் எல்லாரையும் அஃபண்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த விஷயங்கள் இருக்குது. ஏன்னு சொல்கிறேன், அவர் முதல்ல சொல்கிறாரு, இளையவன் வந்து தகப்பனை நோக்கி கேட்குறான். என்னன்னா, தகப்பனே, ஆசையில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும். இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு அப்பாட்ட போயிட்டு ஒரு பிள்ளை கேட்பான், என்னுடைய பங்கில் எனக்கு கொடுங்கன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அதாவது ஃபஸ்ட்டு எப்போ தான் பங்கை பிரித்து கொடுப்பாங்கன்னா, அந்த அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் பங்கை பிரித்து கொடுப்பாங்க. அவன் பங்கை பிரித்து கொடுக்காம அவன் பையன் வந்து முன்னக்கூட்டி வந்து கேட்குறான்னா என்ன அர்த்தம்னா, நீ இன்னும் சாகலையா, ஏன் இன்னும் நீலாம் உயிரோட இருக்கன்னு சொல்லி கேட்குறதா அர்த்தம். ஸோ இது ஜீசஸ் சொல்கிறா, இதுவே அவங்களுக்கு வந்து பெரிய அஃபென்ஸாக இருக்கு. ஏன்னா தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாங்கிறது 10 கட்டளைகளில் ஒரு முக்கியமான கட்டளை. அந்த முக்கியமான கட்டளை இந்த இளையகுமாரன் முதல்ல மீறான். இது வந்து ஃபர்ஸ்ட் அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட் யூதர்களுக்கு, அதாவது பரிசேயர்களுக்கு. அந்தபடி அவனும் கொடுத்துட்டான், அவங்க அப்பாவும் கொடுத்துட்டாரு பாருங்க. இதில் இந்த தகப்பன் வர்றது எல்லாம் நம்ம பிதாவை தான் மென்ஷன் பண்ணுறாரு. நம்ம என்ன நினைப்போம், இன்னைக்கு இது வந்து ஒரு கிறிஸ்தவ கம்யூனிட்டியில் நடக்கு. ஒரு பையன் போயிட்டு ஒரு அப்பாட்ட போயிட்டு இந்த மாதிரி கேட்குறேன், என் பங்கெல்லாம் எனக்கு கொடுங்கன்னு கேட்டால் உடனே இந்த அப்பா என்ன பண்ணுவார், இன்னைக்கு வந்து கொடுக்க மாட்டார். கொடுக்காம பாசட்டை கூட்டு போயிட்டு என் பையன் இந்த மாதிரி கேட்குறான்னு சொல்லி அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் இதில் இருக்க தகப்பன் என்ன பண்ணுறாரு, அது பங்கிட்டு கொடுக்குறவங்க கேட்ட மாதிரியே கொடுக்குறாரு. இன்னொன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து பிதாவை தான் நம்ம குறிக்குது. ஏன்னா நம்மளுடைய பிதா வந்து நம்மளுடைய ஃப்ரீவில்ல வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவர் வேல்யூ பண்ணுவார். ஸோ இதே மாதிரி கேள்வி தான் ஆதாமோட விஷயத்துலையும் கேட்பாங்க. ஆதாம் பழத்தை சாப்பிடும்போது ஏன் போய் அவர் தடுக்கலை, அவர் அப்படி போய் தடுத்திருந்தாருன்னா அவனோட ஃப்ரீவில்ல போய் தலையிடுறாங்க. அப்படி ஒரு ஃப்ரீவில்ல தலையிட்டா ஆதாம் வந்து மனுஷன் கிடையாது, வந்து ஒரு ரோபோட். ஸோ காட் கோடிங் பண்ண ஒரு ரோபோட் மாதிரி தான் ஆதாம் இருப்பான். அவனுக்குன்னு ஃப்ரீவில் ஒரு விஷயம் இருக்காது. ஸோ மனுஷங்கள் இன்னைக்கு நம்ம மனுஷங்களாக இருக்கிற காரணமே காட் நம்மளுடைய ஃப்ரீவில்ல அவர் தலையிடாமல் இருக்கிறதான். அதில் வந்து அவர் உள்ளே வராமல் இருக்கிறது, அவங்க உள்ளே வந்து தலையிடாமல் இருக்கிறதான் நம்ம இன்னைக்கு மனுஷங்க வந்து மனுஷங்களாக இருக்கோம். இல்லைன்னா நம்ம ரோபோட்டாக இருந்திருக்கோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பா வந்து என்றைக்குமே பிள்ளைங்களோட ஃப்ரீவில்ல தலையிட மாட்டார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அப்பா தான் இது. ஸோ இதில் சொல்கிற தகப்பன் வந்து நம்மளுடைய காட் தி ஃபாதர், நம்மளுடைய பிதாவை தான் இதில் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய். ஸோ இது பரிசேயர்களுக்கு வர அடுத்த ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இதில் தூர தேசங்கிறது புறஜாதி. ஃபஸ்ட்டே அவங்க அப்பாவை வந்து அந்த தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுங்கிற கட்டளையும் உடச்சிட்டான்.
அடுத்து அவங்க வந்து புறஜாதினாலே அவங்களுக்கு ரொம்ப ஒத்துக்கல, ஏன்னா இவங்க தான் ரொம்ப பரிசுத்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால புறஜாதிகிட்ட அவங்க கலக்கவே மாட்டாங்க. ஸோ இவன் தூர தேசம்னா அந்த புறஜாதிகளோட தேசம் தான். ஸோ அங்கே போகிறான். இது அடுத்த ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு. அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். ஸோ அடுத்த இளையகுமாரன் அவன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிடுச்சு. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கி, ஸோ அவன் எல்லாம் செலவு பண்ணதுக்கப்புறம் அங்கே பஞ்சம் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிட்டான். அந்த தேசத்து குடிகளை ஒரு இடத்துல போய் ஒட்டி கொண்டாங்க. ஸோ அந்த தேசத்திலே ஒரு புறஜாதிகிட்ட போய் ஒட்டிக்கிட்டு அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். ஸோ மறுபடியும் ஜீசஸ் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, பரிசேயர்களை அஃபண்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவங்க பரிசேயர்கள் யூதர்கள் வந்து பன்னிக்கறி சாப்பிட மாட்டாங்க, பன்னிக்கிட்டே போக மாட்டாங்க, பன்னியை தொடக்கூட மாட்டாங்க. அவங்க பன்னியை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு அருவருப்பான ஒரு ஜீவனை தான் பண்ணி அவங்க பார்த்தாங்க. ஸோ ஜீசஸ் வந்து மறுபடியும் இந்த அவங்களை அஃபண்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஆனால் இதெல்லாம் யாருக்கு நல்லா புரியுதுன்னா, அங்கே இருக்கிற ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் நல்லா புரியுது. அவங்களுக்கு இது எதுவுமே அஃபண்ட் ஆகலை. ஆனால் பரிசேயர்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் மறுபடியும் அஃபண்ட் ஆகிட்டே இருக்குது. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே, இது அதை விட பயங்கரமான ஒரு அஃபென்சிவான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, பன்னி அவன் சாப்பிட்றதுக்கு அவன் ரெடி ஆகிட்டான். தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஸோ இது வந்து பயங்கரமாக அவர் அஃபண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு பரிசேயர்களை. ஸோ அந்த டைமில் மறுபடியும் சொல்கிறார், அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசினால் சாகிறேன். ஸோ இந்த பேரபிளில் ஒரு முக்கியமான இடம்னா இதுதான். இந்த இடத்துல தான் அவன் மனம் திரும்புகிறான். அவங்க தகப்பனை வந்து அவனை என்னதான் இல்லைப்பா நீ போகாத சொல்லி அவனை பிடிச்சி வச்சிருந்தாலும் அவனுக்கு இப்படி ஒரு மனம் திரும்பலும் இருக்காது. அப்பாவோட உண்மையான வேல்யூ அவனுக்கு புரிஞ்சிருக்காது. அவங்க அப்பா வந்து ஓகே அவன் ஃப்ரீவில் நான் மதிக்கிறேன்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டதுனால தான் வெளியில் போன பிறகு தான் அப்பாவோட அருமையும், அப்பா வீட்டில் இருக்க ஒரு கூலிக்காரன் கூட எந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பான் அப்படிங்கிறது அவனுக்கு புத்தி தெரியுது. சரி நம்ம என்ன பண்ணோம், நம்ம அப்பாக்கிட்டே நம்ம திரும்பி போயிட்டு ஒரு நரேட்டிவ் போடுறான், அப்பா நான் வந்து வரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சு உங்கள் பையனாலும் ஏற்றுக்க வேண்டாம், உங்கள்கிட்ட ஒரு கூலிக்காரனை கூட ஏற்றுக்கோங்க, நான் பாட்டு ஒரு வாரமாக சாப்பிட்டு உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் மண்டையில் ஓட்டிக்கிட்டே அவங்க பாட்டு எதிர்த்து போகிறான். ஸோ நம்மளும் இப்படி தான் நிறைய நேரம் என்ன பண்ணுவோம், நல்லா ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்போம், திடீர்னு நம்ம ப்ரேயரை விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சா நம்ம எங்கேயாவது அடி வாங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டாம, காடை நம்ம மறந்துட்டாம, நம்ம திரும்ப போவோம்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு நரேட்டிவை என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் உங்களுக்கு எதிராக நான் பாவ மாட்டேன், இந்த பாவ மாட்டேன், அந்த பாவ மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இவனும் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே வரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. ஸோ அவனுடைய நிறைக்கு என்னன்னா, நான் இனிமேல் உங்கள் பையன் கிடையாது, உங்களுடைய வேலைக்காரன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதே தான் நம்மளும் நிறைய நேரம் நம்ம லைஃப்பில் பண்ணுறோம். நான் வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு பிள்ளை இல்லை, நான் வந்து உங்களை உங்களோட ஜபம் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன இல்லை, பாத்திரம் சொல்லி நம்மளே நிறையா தப்பாக கன்ஃபர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவன் வந்து அவருக்கு பையன்தான், அவர் வந்து அவனுக்கு அப்பா தான். ஸோ அது என்றைக்குமே மாறாது. அதே மாதிரி நம்ம என்னதான் பாவத்தில் இருந்தாலும் நமக்கு மனம் திரும்பக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை நமக்கு காட் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தவறான கன்ஃபர்ஸ்க்கு வர நம்ம திரும்பவும் என்ன பண்ணுவோம், மனம் திரும்பி போவோம். எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான், அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா, அவன் எந்திரிச்சு போகிறான். ஸோ இதில் ஒரு முக்கியமான சினாரி என்னன்னா, இந்த மாதிரி தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணலை, இந்த மாதிரி நிறைய பாவங்கள் ஒருத்தன் பண்ணுறான்னா யூதர்களை வந்து அவனை வந்து என்ன பண்ணலாம், கல் எறிஞ்சு கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியா தான் அங்கே ஒரு சினாரியா இருக்குது. அப்படிப்பட்ட சினாரியில் அவன் வாரான். ஸோ வீட்டை விட்டு வெளியே போன ஒருத்தன் தன்னுடைய சொத்தெல்லாம் அழிச்சிட்டு பண்ணி வச்சுட்டு கடைசி பண்ணி சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒருத்தன் எந்திரிச்சு வரானா, அவன் என்ன மாதிரி ஒரு கோலத்தில் வருவான். ஸோ ஹோல் ஊரே அவனை தான் பார்த்துட்டு இருக்கு. ஓகேவா, இதில் அப்பாவை பாருங்கள், இதில் அப்பாவை பற்றி ஒரு நல்ல ஒரு நரேட்டிவ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, அவர் வந்து டெய்லி அவன் வந்து வெளியில் வந்து அவர் வந்து பார்த்துட்டு போகிறாரு. என்னைக்காவது அவன் பையன் வந்துட மாட்டான்னு பார்த்து போகிறாரு. அப்படியே அவர் ஒரு நாள் வந்து வெளியே பார்க்கும்போது அவன் பையன் தூரத்தில் வர்றதை அவர் பார்த்துட்டு அவனை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு வேகமாக. ஸோ அது வரைக்கும் ஊர் மக்கள் எல்லாம் அந்த பையனை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவனை பார்த்து முறுமுறுத்துட்டு எப்படி அவங்க அப்பாவெல்லாம் இதெல்லாம் கேட்டு போனான் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து தான் முறுமுறுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா ஓடி போனோடனே அங்கே சினாரியாவே மாறிட்டு
ஏன்னா தகப்பன் ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சி அவனை முத்தம் கொடுக்குறாரு. அது வரைக்கும் அவனோட ட்ரெஸ்ஸை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ தகப்பன் செஞ்ச செயலை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இன்னொன்று இவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே உன் பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் என்று அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவனுக்கு கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரசையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். ஸோ இதுல ரெப்ரசன்ட் பண்றது யாரு? பிதாவை. ஸோ பிதா எந்த மாதிரி இருக்கிறாங்க தான் ஜீசஸ் ரெப்ரசன்ட் பண்றாரு. ஸோ நம்ம தான் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிட்டே இருப்போம். அதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் பையன் வந்து இளையகுமாரன் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணுவான், இந்த மாதிரி உமக்கு விரோதமாக பாவம் பண்ணிட்டேன், பரத்துக்கு விரோதமாக பாவம் பண்ணிட்டேன்னா. அவர் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஊழியக்காரங்களை பார்த்து அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு கொண்டு வா, நல்லா செருப்பை போடு, நல்ல மோதிரத்தை போடு, அந்த கண்ணுக்குட்டி கொளுத்த கண்ணுக்குட்டி அடிங்கன்னா அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர் செலப்ரேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த பேரபிள்ஸோட மெயினான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு பாவி மனம் திரும்புதலும் ஹெவனில் ஒரு பெரிய செலப்ரேஷனாக இருக்குங்கிறது அந்த பேரபிளோட ஒரு முக்கியமான விஷயமே. ஸோ இப்படிப்பட்ட பிதா தான் நமக்கு இருக்கிறார். நம்ம மனம் திரும்பி வரணும் தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்போனா நம்ம மனம் திரும்ப மாட்டோமா? ஒவ்வொரு பாவி மனம் திரும்புறதும் அவருக்கு ஒரு செலப்ரேஷன் தான். நம்மளை பிடிச்சி தூக்கி நரகத்தில் போடுறது அவருக்கு அது அவருடைய சித்தமே கிடையாது. நரகம் அதுக்கு உருவாக்கப்பட்டதில்ல, பிசாசுக்கும் அவருடைய தூதருக்கும் தான் உருவாக்கப்பட்டதை தவிர நம்ம பாவமுண்டன்னு சொல்லி உள்ள போடுறதுக்கு இல்லை. ஸோ நம்ம மனம் திரும்பி வர்றதை ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய அப்பா வந்து அவர் விரும்புகிறாரு. அடுத்து வாசிப்போம். அவனுடைய என் குமாரனாக இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஸோ அங்கே இருக்க சுற்றி இருக்க சினாரியும் என்ன ஆகிட்டு, எல்லாரும் சந்தோஷப்பட தொடங்கிட்டாங்க. அது வரைக்கும் அந்த பையனை பார்த்து முறுமுறுத்தவங்க அப்பா செஞ்ச செயல் நிமித்தம் எல்லாரும் அந்த சினாரியாவே மாறி, அந்த என்விரான்மெண்ட் மாதிரி எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். ஸோ இந்த நடந்த எந்த ஒரு விஷயமே மூத்த குமாரன் தெரியாது. அவன் வந்து வயலில் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வரான். திரும்பி வரும்போது அவனுக்கு வீட்டுக்கிட்ட வரும்போது சத்தம் கேட்க, என்னடா ஒரே மியூசிக் சத்தமாக கேட்க, என்னன்னு பார்த்தா உள்ள பயங்கரமாக வந்து பார்ட்டி போயிட்டுருக்கு, செலப்ரேஷன் போயிட்டுருக்கு. அப்போ அங்கே உள்ள ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டுருக்காங்க, என்னாச்சுன்னு கேட்பான். அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி தெரியாத அவங்க தம்பி திரும்ப வந்துட்டான், அதனால் அந்த கொளுத்த கண்ணுக்குட்டி ஒன்று இருந்தல அதை அடித்து வந்து உங்கள் அப்பா வந்து என்ன பண்ணிட்டாரு, எல்லாருக்கும் பார்ட்டி வச்சுட்டாருன்றாரு. ஸோ இதை கேட்டவொடனே என்ன ஆயிட்டு, அந்த மூத்த குமாரனுக்கு அஃபண்ட் ஆயிட்டு. ஏன்னா அவன் என்ன நினச்சிட்டு இருந்தான்னா, நம்ம வந்து பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்கோம், அப்பாவுக்கு வயலில் போய் வேலை பார்க்குறோம், அப்பா சொன்ன வேலையெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அவர் அப்பாவோட சொல்கிற எல்லா கற்பனையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், என்னைக்காவது ஒரு நாள் அந்த கண்ணுக்குட்டியை வந்து கொளுத்த கண்ணுக்குட்டி நமக்கு கொடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இந்த அப்பா வச்சுக்கோ, நல்லா அடித்து சாப்பிடுன்னு சொல்லி கொடுப்பாருன்னு நினச்சி அந்த கண்ணுக்குட்டிக்காக அவன் அப்பாவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கான். அவங்க அப்பாவையும் அவன் எப்படி இளையகுமாரன் வந்து அவங்க அப்பாவை புரிஞ்சுக்கலையோ, அதே மாதிரி மூத்த குமாரனும் வந்து அவங்க அப்பாவை அவன் புரிஞ்சுக்காம அவன் கண்ணுக்குட்டிக்காக தான் வேலை பார்க்குறான். ஸோ இதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்க நிறைய ஊழியக்காரங்களும் பிதாவை புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்துவை புரிஞ்சுக்கணும், அவங்களுக்காக நம்ம ஊழியம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் இத்தனை ஆத்மா சேர்த்தா எனக்கு இத்தனை முத்து கிடைக்கும், பரலோகம் போனால் வந்து தங்கத்தில் ரோடு போட்டிருப்பாங்க அப்படிங்கிற நரேட்டிவில் ஒர்க் பண்ணுறது தான் இன்னைக்கு நிறைய பேர் அஃபண்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. ஆனால் அங்கேயுமே இங்கே அந்த புரிஞ்சிக்காத மூத்த குமாரனையும் அவங்க அப்பா எப்படி டீல் பண்ணுறாருன்னு பார்ப்போம். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான், தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். ஸோ எந்த மாதிரி ஒரு பிதா நமக்கு இருக்காரு பாருங்க. நம்ம உள்ளே போனாலும், நம்ம வருத்தப்பட்டு வெளியே போனாலும், அவர் நமக்காக வெளியே வந்து நம்மளை இன்வைட் பண்ணுற ஒரு தகப்பனாக இருக்கிறார். அவர் நம்ம கூட வந்து இருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் தான் நமக்கு இருக்கிறாரு. அவன் தகப்பனுக்கு பிரதித்திரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனை மீறாதிருந்தோம், என்னுடைய சிநேகிதரோடு நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், அவருக்கு அப்பா கொடுப்பாரு நினைச்சு இவன் வாயை திறந்தே கேட்கல. அப்பா கொடுப்பாரு, நம்ம இவ்வளவு இது பண்ணோம், அப்பா என்னைக்காவது நமக்கு கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி நம்மளும் நிறைய நேரம் பண்றோம், நமக்கு பிதா கொடுப்பாரு, நம்ம ஏதாவது நம்ம இது பண்ணாத கொடுப்பாரு, அது பண்ண நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம கேட்டு பழகவே இல்லை. ஸோ நம்ம வந்து மூத்த குமாரன் மாதிரியும் நம்ம என்ன பண்ண வேண்டாம், ஒரு பொருளுக்காக ஆண்டவர்கிட்ட நம்ம வேலை பார்க்க வேண்டாம், நம்ம கேட்டால் அவர் கொடுப்பாரு. இளையகுமாரன் மாதிரியும் நம்ம இருக்க வேண்டாம், அப்பாவை நம்ம புரிஞ்சுக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அவன் தகப்பனுக்கு பிரதித்திரமாக, ஓகே அடுத்த வருஷம் வந்து, வேசிகளிடத்தில் உம்முடைய ஆசையை அழித்து போட்டு உம்முடைய குமாரனை இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது, உன் சகோதரனாக இவனோ மரித்தான்,
திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான். ஸோ பாவிகள் மனம் திரும்புறது தான் ஆண்டவருக்கு ஏற்ற அவர் செலிப்ரேட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்போம். ஸோ இதை சொன்ன பேரபிள் எல்லாமே பரிசேயர்களை, அதாவது மதத்தை அஃபண்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருந்துச்சு. பாவிகளை அஃபண்ட் பண்ணலாம், மதத்தை அஃபண்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இதுதான் இந்த பேரபிளோட கான்டெக்ஸ்ட். ஸோ நம்ம வந்து மூத்த குமாரன் மாதிரி ஒரு பொருளுக்காகவும் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ண வேண்டாம். இளையகுமாரன் மாதிரியும் நம்ம வந்து ஆண்டவரை அப்பாவை புரிஞ்சிக்காத ஒரு பிள்ளையாகவும் இருக்க வேண்டாம். ஸோ இதோட மெயின் விஷயம் என்னன்னா, நீ எப்படி இருந்தாலும் தகப்பன் ஒன்று நேசிப்பதான் செய்வார். ஸோ அப்படிப்பட்ட தகப்பனை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த பேரபிளில் ஜீசஸ் வந்து பிதாவை வெளிப்படுத்துறாரு. இது வந்து இளையகுமாரனை பற்றியோ மூத்த பற்றியோ இல்லை, இது வந்து பிதாவை பற்றினது, பிதாவை வெளிப்படுத்துகிற ஒரு பேரபிளாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் ஃபுல்லாக நீங்கள் கேட்டதுக்காக உங்களுக்கு நன்றி. காட் உங்களை ப்ளஸ் பண்ணுவார். ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சிடலாம். நன்றி பிதாவே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இந்த நேரத்திற்காக நன்றி. இதை கேட்டு ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பா. உங்கள் இருதயத்தை நீங்கள் திறந்து கொடுங்க. உண்மை அறிந்து கொள்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கப்பா. எங்களுக்கு அதுக்கேற்ற பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஷாலோம்.